ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். அது பெரிய ரவுடி மாதிரி வந்திருக்கேன். அது ஏற்கனவே அது என்னென்னு முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்க. திருப்பி திருப்பி அதையே சொல்லி நான் அறுக்க விரும்பலை எல்லாரையும். அப்புறம் எனக்கு 83 கல்யாணம் ஆச்சு. அவர் எங்கள் ஆத்கார் 2000 போயிட்டார். அவருக்கு போகும்போது 47, எனக்கு 37. அவ்வளோதான் நாங்கள் வாழ்ந்த காலங்கள். 17 இயர்ஸ். அது நல்லா தான் இருந்தோம். பட் அவருக்கு லக் ஃபேவர் பண்ணலை. எல்லாத்துலேயும் இது பண்ணினார். பட்டு எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை அவருக்கு. ஸோ அவரோட லைஃப் முடிஞ்சு போச்சு. நிறையா சஃபரிங்ஸ் அது இது அப்படிப்பட்டு. அதுக்கப்புறம் அப்போது என்ன ஆகும்னா சண்டை வரும். சண்டை வராமல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யார் இருப்பா? அப்போ என்ன ஆகும்னா எனக்கு கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தின்னு தான் நான் நினைக்கிறேன். அவருக்கும் அதுக்கு மேலே இருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ ஏதாவது சண்டை வந்துட்டுனா யார் முதல்ல பேசுறது அப்படின்னு ஒரு இது வரும், ஒரு ஈகோ ஒன்று வந்துடும். அதனால் என்ன பண்ணுவார்னா இந்த பாட்டை போட்டு விட்டுருவார். கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை, கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை, அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள், நான் காற்று வாங்க போனேன் புது கவிதை வாங்கி வந்தேன், அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள், நடை பழகும் போது தென்றல் விடை சொல்லி கொண்டு போகும், அந்த அழகு ஒன்று போதும் நெஞ்சை அள்ளி கொண்டு போகும், நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன், கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை. இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பார். சரி, அதான் நமக்கு உண்டான மெசேஜ்னு அப்புறம் பேச ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இந்த பாட்டு என்னோடய லைஃப்பில் ரொம்ப ஒரு முக்கியமான பாட்டு. நான் என்றைக்குமே நினைவில் வச்சு அது நான் மறக்க மாட்டேன். அது கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஞாபகங்கள் வரும். இப்போ நான் என் பசங்களோட நல்லா சந்தோஷமாக தான் இருக்கேன். என் பசங்க என்ன நல்லா பார்த்துக்கிறா, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா. அதை பற்றி எந்த வித குறையும் கிடையாது. இன்றைக்கி நான் உக்காந்து ஒரு இடத்துல இவ்வளோ உடம்புக்கு இவ்வளோ டாக்டர் வசதியெல்லாம் பண்ணி கொடுத்து எனக்கு எல்லாம் பண்ணுறான்னா அது என்னோட பசங்க தான். ஆண்டவன் ஒரு பக்கம் இருந்தாலும் அது இவா தான். என்னோடய பையன், மாட்டு பொண்ணு, பேரனும் ரொம்ப ஜாலியாக பேசுவானா அவன். அதுக்கப்புறம் பேத்திகள்லாம் ரொம்ப டான்ஸ்லாம் ஆடுவா, கதாகாலட்சேபம்லாம் சொல்லுவா. ஸோ அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி பொண்ணு, மாப்பிள்ளை, சம்மந்தி, நாத்தனார், ஆத்துக்கார், அப்படியே நம்ம ரிலேஷன்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். எல்லாருமே ரொம்ப கைண்டாக தான் இருக்கா. ஸோ தேங்க்ஸ். இந்த ஜென்மத்தில் இந்த சொந்தங்கள்லாம் எனக்கு கொடுத்ததுக்கு நான் ஆண்டவனுக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் மீ ஆல்வேஸ். எனக்கு இப்போ கொஞ்சம் இந்த இது இருக்கிறதுனால, ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால எனக்கு பொழுதுபோக்குன்னு பெருசாக ஒன்றும் கிடையாது. யூடியூப் பார்ப்பேன், ஏதாவது வீடியோ போட்டோன்னா இது எத்தனை பேர் பார்த்துருக்கா அப்படின்னு இருக்கும். அது டைமிங் பார்த்து போட்டால் கொஞ்சம் நிறையா போகும், இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக போகும். ஸோ அதெல்லாம் பார்த்து போட்டு கொஞ்சம் அதுதான் கொஞ்சம் எனக்கு பொழுதுபோக்காக இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவா நிறைய பேர் பார்க்குறதில்ல, அதை பற்றி எந்த வித ஆட்சேபனையும் இல்லை. பண்ணிவிட்டு பார்த்தேன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ராதே கிருஷ்ணா. நமஸ்காரம். தொடரும்.